நம்ம நாட்டில் ஒரு 50 கோடி பேருக்கு மத்திய அரசோட ஒரு அமைப்பான ஐஆர்டிஏ வந்து குட் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு புதுசாக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2023-24 மட்டும் 50 கோடி பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அதனால தான் ஐஆர்டிஏ வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்கும். மத்திய அரசு இப்போ அதில் ஒரு புதுசாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நாளப்பின ஏதாவது கிளைம்னு போய் நிற்கிறப்போ ஒரு 5 வார்த்தைகள் தான், அந்த 5 வார்த்தைகள் மட்டும்தான் உங்கள் இன்சூரன்ஸ் கிளைமையே கில் பண்ணும், உங்கள் பாலிசியை கில் பண்ணும், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த 5 வார்த்தைகள் மட்டும் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் புது ரூல்ஸ் படியும் உங்கள் இன்சூரன்ஸ் கிளைமை எந்த கம்பெனியும் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த 5 வார்த்தைகள் என்ன, மத்திய அரசு புதுசாக கொண்டு வந்திருக்க சட்டத்திருத்தம் என்ன, ஐஆர்டியோட கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அந்த 5 வார்த்தைகளில் மொதல் வார்த்தை எக்ஸ்க்ளூஷன். ஏன் இந்த வார்த்தை நாங்கள் மொதல் வார்த்தையாக சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனை பேர் வீடியோ முழுசாக பார்ப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் முழுசாக பாருங்கள், அந்த 5 வார்த்தைகளையும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த 5 வார்த்தைகளால் தான் எங்கள் டீம்லேயே வந்து நிறைய பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அந்த 5 வார்த்தைகளையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் மொதல் வார்த்தை எக்ஸ்க்ளூஷன். அதை வந்து 2-3 எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். என்னன்னா, ஒரு லேடி வந்து வேலிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்க போல் திடீர்னு வந்து கேட்ராக்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கண்புரை அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்னா கிளைம்க்கு அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, கேட்ராக்ட்டுங்கிறது எக்ஸ்க்ளூஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிசியில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் பாலிசிலே கவர் ஆகாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணது சரிதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, கேட்ராக்ட்டுங்கிறது வயசை பொறுத்து காமனாக நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இதை நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல்னு சொல்லி எக்ஸ்க்ளூஷனில் கவர் ஆகாதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கீங்க. அதே நேரத்தில் கேட்ராக்ட் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து எக்ஸ்க்ளூஷன் போடல, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் கவர் ஆகாதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. இது வந்து நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த பாலிசியை எடுத்துருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கன்சூமர் கோர்ட்டில் போய் சொல்ல, அதை விசாரித்த கோர்ட்டு சொன்னது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கேட்ராக்ட்டுங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய, வயசான எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இதை நீங்கள் வந்து பாலிசியில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும், வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் போட்டு கிளியராக மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயத்தில் வந்து கஸ்டமருக்கு சாதகமாக தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு வந்து அந்த கிளைம் அமௌண்ட்டையும் அப்புறம் வழக்கு செலவு ப்ளஸ் மன உளைச்சல் சேர்த்து மொத்தமாக இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. சரி, இதில் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணோம், கவனிச்சிங்களா? ஏன் அப்படின்னா இதே மாதிரி தான் இன்னொருத்தர் வந்து வேலிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் டயாபெட்டிஸ்க்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டயாபெட்டிஸும் சரி இல்லை ஹைப்பர் டென்ஷனும் சரி, இது வந்து உங்களோட தனிப்பட்ட பழக்க வழக்கத்தாலையும் லைஃப் லாங்கும் இருக்கிறதுனால வர்றது. ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸு, இது வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூஷனில் போட்டிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்க்ளூஷனில் பிபி, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. டயாபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு எங்கேயுமே மென்ஷன் இல்லை. பொதுவாக காமனாக லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லி எக்ஸ்க்ளூஷனில் கவர் ஆகாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிளியராக இல்லை, வெளிப்படையாக இல்லை, டிரான்ஸ்பரன்சியாக இல்லை, கஸ்டமர் ஏமாத்துற மாதிரி இருக்குது, அன்ஃபேர் ட்ரேட் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் சேவை குறைபாடு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லையும் கஸ்டமருக்கு சாதகமாக கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க, கிளைம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ போன கேஸில் உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தோம். அதுவே மனசில் ஏதாவது பிரச்சனை, மனசு சரியில்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் இருந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்படி தான் ஒருத்தர் வந்து மனசு சரியில்லை, அதாவது அவருக்கு வந்து பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குது, எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்காரு, உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, கூடவே அவருக்கு வந்து நியூராலஜிக்கல் பிரச்சனை, நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங்லாம் எடுத்திருக்காரு. சரி, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம்ல, கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் எக்ஸ்க்ளூஷன், இது வந்து மென்டல் டிசார்டர், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இதில் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா, இது நோய் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டறிகிறது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை இல்லை, அது வந்து டாக்டரோட வேலை. ஸோ இது கண்டிப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால தான் அவங்க அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுபோக அவருக்கு வந்து நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷன் சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணாமல் இது வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டிசீஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து மென்ஷன் பண்ணி தான் கவர் ஆகாதுன்னு சொல்லணுமே தவிர, பாலிசி எடுக்கும்போது எக்ஸ்க்ளூஷன் பொதுவாக போட்டுட்டு பாலிசி எடுத்ததுக்கப்புறம் கிளைம்னு போய் நிற்கிறப்போ இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் கவர் ஆகுதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட கஸ்டமருக்கு வந்து கிளைம் அமௌண்ட்டோடு சேர்த்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஸோ இனிமேல் உங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போய் உங்களோட கிளைம் அமௌண்ட்டையும் உங்களுக்கு உண்டான இழப்பீடையும் வாங்கலாம். ஆனாலுமே இனி கிளைம் அமௌண்ட்டை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா மத்திய அரசும் புதுசாக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மொதல் வார்த்தை எக்ஸ்க்ளூஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் நமக்கே அது இதுன்னு சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வயசானவங்க, நம்மளோட அப்பா அம்மாக்கெலாம் கிளைம்னு போய் நிற்கிறப்போ
ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த 5 வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். அதில் மொதல் வார்த்தை எக்ஸ்க்ளூஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மீதி இருக்கிற 4 வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 வார்த்தைகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி டிட்டோ தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் 4.9 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது டாக்குமெண்ட் ப்ராசஸ்லேருந்து நம்ம கிளைம்னு போய் நிற்கிறப்போ எல்லா ப்ராசஸ்க்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஜாயின் டிட்டோ அப்படிங்கிற இவங்களோட வெப்சைட்டில் போய் ஹெல்த் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நம்ம எந்த கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி, எந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணி அது கூட கம்பேர் பண்ணி பார்த்து அதில் எது பெஸ்ட் கம்பெனியோ அதில் பார்த்து நம்ம கேட்டு எடுத்துக்கலாம். அப்படி நமக்கு எதுவும் புரியல, நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா புக் எ ஃப்ரீ கால் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டேட் அண்ட் டைமில், நம்மளோட அவைலபிள் டேட் அண்ட் டைமில் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டேட் அண்ட் டைமில் அவங்க டிட்டோலேருந்து நமக்கு வந்து கால் பண்ணி நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசி சம்மந்தமாக, இன்சூரன்ஸ் கம்பெனி சம்மந்தமாக இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுபோக இதில் நம்ம கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு எந்த ஒரு ஸ்பேம் மெசேஜும் ஸ்பேம் காலும் வராது. இந்தியாவிலே நம்பர் 1 ட்ரேடிங் கம்பெனியான ஸ்ரோதா தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ டிட்டோட அந்த ஃப்ரீ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. அதில் போய் அந்த ஃப்ரீ செஷனை அட்டன் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி சம்மந்தமாக இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லா டிசீஸும் கவர் ஆகிற மாதிரி, இன்சூரன்ஸ் கிளைம் எதுவும் ரிஜெக்ட் ஆகாத மாதிரியான ஒரு பாலிசி, நல்ல பாலிசி எது, நல்ல கம்பெனி எது அப்படிங்கிற எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு நல்ல கம்பெனியாக நல்ல பாலிசியாக பார்த்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த 4 வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம இன்சூரன்ஸ்க்கு கிளைமுக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் அந்த மெட்டீரியல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் டிஸ்க்ளோசர், நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே நம்மளை பற்றின எல்லா விஷயத்தையும், நம்ம ஹெல்த் பற்றின எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட், இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட மாதம் இல்லை குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இந்த டிசீஸ்லாம் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எத்தனை மாதம் எத்தனை வருஷங்கிறது கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரியான டிசீஸ் இருந்திருக்கு, நம்ம என்ன மாதிரியான சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். ஸோ இதுதான் அந்த 5 வார்த்தைகள். இந்த 5 வார்த்தைகள் தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு, நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி கில் பண்ணுறதுக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகாத மாதிரி IRDA வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாரும் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த எக்ஸ்க்ளூஷன் சொன்னோம்னா அந்த எக்ஸ்க்ளூஷன் எல்லாத்தையும் கிளியராக சிங்கிள் பேஜில் மக்களுக்கு புரியிற மாதிரி டீட்டெயிலாக வெளிப்படையாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மாதம் வருஷம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் ரேட் எவ்வளோ, ஃப்ரீ லுக் பீரியட்னா அது எத்தனை நாளைக்கு, அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் எத்தனை மாதம், லைஃப் இன்சூரன்ஸில் சரண்டர் வேல்யூ வந்து எவ்வளோ, இப்படி எல்லா விஷயத்தையும் சிங்கிள் பேஜில் கிளியராக டீட்டெயிலாக வெளிப்படையாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மத்திய அரசு இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்சூரன்ஸுக்குன்னு சொல்லி பொதுவாக ஒரு 3 ஆக்ட் இருக்குது. அதாவது இன்சூரன்ஸ் ஆக்ட், LIC ஆக்ட், IRDA ஆக்ட்னு சொல்லி ஒரு 3 சட்டங்கள் இருக்குது. இந்த 3 சட்டங்களையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025 சொல்லி ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 74% இருந்த அந்நிய முதலீடை இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் 100% மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கஸ்டமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு IRDAக்கு அதிகமான பவர் கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட் கமிஷனை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பாலிசி ஹோல்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக கஸ்டமருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறாங்களாம். அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே ஒன் டைம் லைசன்ஸ் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போதைக்கு மசோதாவாக தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. எது எப்படி இருந்தாலும் நாம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறப்ப அந்த பாலிசி பற்றின மொத்த டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்சூரன்ஸ் புதுசாக எடுக்க போகிறீங்க, பாலிசி பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டிட்டோட லிங்க்ல போய் அந்த ஃப்ரீ செஷன் அட்டன் பண்ணி நீங்கள் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம்னு போய் நிற்கிறப்போ நாங்கள் மேலே சொன்ன அந்த 5 வார்த்தைகளில் என்ன வார்த்தைகள்லாம் சொல்லி உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ்.